சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். YDM அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக நாம் ஜெபித்து விட்டு நம் காரியத்துக்குள்ளே போகலாம். இருந்த இடத்துல தலைகளை தாழ்த்தும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி எங்கள் அன்பின் பரலோகம் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் மாலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் ஒரு கூட்டமாய், ஒரு சிறு கூட்டமாய் உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்து உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறும்படியாக வந்திருக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மனுஷிக சித்தத்தை அல்ல, தேவ சித்தம் இந்த நாட்கள் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் எங்களிடத்தில் நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற உமது அடியார்களையும் பேசுகிற உமது அடியானையும் திரு இரத்தத்திற்குள்ளாய் மூடி மறைப்பீராக. இரட்சகர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் மன்றாடி கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. 14ஆம் வயதிலே, ஒரு வாலிப வயதிலே ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. ஒரு சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்கென்று வளரும்படியாகவும், கோவில்பட்டி தான் என்னுடைய சொந்த ஊர், அங்கே ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். கீழே ஈராலிலே என்னுடைய தாத்தா ஊர், அதெல்லாம் அங்கே தான் இருப்போம். விக்கிரக வழிபாடு உள்ள ஒரு ஊர் தான். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து தான் ஆண்டவர் என்னை சரியான நேரத்தில் வேறு பிரித்தார். சாதாரணமாய் வேறு பிரிக்கவில்லை, ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக ஆண்டவரோடு கூட நடந்த பாக்கியம் உண்டு. அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் இப்படி நடக்கலையான்னு கேட்கக்கூடாது, நடந்து கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. சரி, ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில். இந்த நாளில் நம்ம ஆண்டோட வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு முன்பாக இன்றைக்கு ஒரு கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். கரெக்டா? இனி காலம் செல்லாது என்கிறதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இனி ஒரு நீண்ட நாட்கள் இந்த உலகம் பயணிக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் இப்படி சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நமக்கு சுற்றில் இருக்கிற வாட்ச் அண்ட் ப்ரே ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்படின்னு அர்த்தம், கவனித்து ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபிப்பது நல்லது, விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து என்று சொன்னால் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி என்ன காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து அதற்காய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் சுற்றி நீங்கள் பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். அப்படி தானே? இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஹாட் நியூஸ் இன்றைக்கி என்னதான்? அந்த தேசம்தான், இஸ்ரேலை பற்றி சூழ்ந்திருக்கிற அந்த சம்பவம் பற்றி தான். சரி, அதையே நாம் படிக்கணும். கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஏன் தெரிஞ்சிருக்கணும்? நமக்கு வேதம் தெரிஞ்சால் போதாதா? நாம் ஜெபித்தா போதாதா? நம்ம நாடு என்று நிலைமையில் வேதம் நமக்கு கற்றுத்தரவில்லை. இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர் என்னவாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அதை ஒரு டைம் லைனாக, ஒரு கேலண்டராக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இந்த பூமியில் ஆண்டவர் வாழ்ந்தபோது ஆண்டவர் சொன்னார், அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாரா இல்லையா? அதன் இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடுகிற பொழுது வசந்த காலம் சமீபத்தின்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இந்த தேசத்தில், இஸ்ரவேல் என்கிற இந்த தேசத்தை குறித்து ஒரு முன் அறிவிப்பை செய்திருக்கிறார். அதை கவனிக்க சொல்லுகிறார். அது துளிர் விடுகிற பொழுது ஒரு மாற்றம் வரும், நான் வரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் வரப்போறாரா இல்லையா? இது என்னையா கேள்வி? அப்படி தானே? சரி, இப்போ ஒரு வசந்த வாசிங்க. ரொம்ப அருமையான ஒரு செய்திகள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நாம் படிக்க வேண்டிய ஒரு செய்தி. 1 தீத்து 2:13 வாசிங்கள். தீத்து 2:13. அப்போஸ்தலன் பவுல் தீத்துவுக்கு எழுதினதான நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும். நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஒருத்தர் வாசிக்கிறீங்க, எல்லாரும் கவனிங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ரைட். சபைக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். ஒரு திருச்சபையின் எதிர்பார்ப்பு நான், எனது குடும்பம், நான் ஒரு பெரிய ஒரு மனிதனாய் ஆக வேண்டும் என்பது அல்ல. ஒவ்வொரு திருச்சபை மக்களுடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் என்னவென்று இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. நாம் நம்பி இருக்கிற ஒரு ஆனந்த பாக்கியம், அது என்னவென்று வேதம் சொல்லுகிறது? மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு. பைபிள் என்ன போட்டிருக்கு? இயேசுவை யார் என்று சொல்லியிருக்கு. நல்லா கவனிங்க, சத்தமா சொல்லுங்க. மகாதேவன். அவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல.
அவர் மகாதேவன், சாதாரண ஒரு தேவன் அல்ல, அவர் பெரிய ஒரு தேவன். இந்த உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறார்கள், அதை போல இயேசு கிறிஸ்துவை சொல்லிவிட முடியாது. வேதம் அவரை அழகாய் அறிமுகப்படுத்துகிறது, அவர் மகாதேவன். அடுத்து சொல்லுகிறது நமது இரட்சகர். மகாதேவன் அவர் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு இரட்சகர். இரட்சகர் என்றால் மீட்பர், மனிதராக வந்தார். அந்த மகாதேவனாய் இருந்தவர் மனிதனாக வந்திருக்கிறார். இதுதான் அடைமொழி. அந்த வசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது, மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு, திருச்சபைக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. தேவன் மகிமையாய் பிரசன்னமாக போகிறார். சகோதரனே சகோதரி கவனியுங்கள், வேற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை. சபையின் நம்பிக்கை என்ன? என்ன நம்பிக்கை? அவர் வரப்போகிறார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருப்பிக் கொள்ளுங்கள் சீக்கிரமா. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ரைட். என்ன போட்டிருக்கு வசனம்? மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினைக்கு நம்மை தப்புவிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இரட்சகர் பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க. ஒரு சபையின் எதிர்பார்ப்பு, அதுதான் மறுபடி சொல்றேன், ஒரு திருச்சபையின் எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த திருச்சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் மிக அழகாய் எழுதுகிறார், உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்கள் நம்பிக்கை, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அந்தி கிறிஸ்துவை சந்திப்பதற்கு அல்ல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு ஏராளமான உபதேசங்கள் இருக்கிறது. சபையானது அந்தி கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேதம் சொல்லவில்லை. மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லுகிறது. 2 நிகழ்வுகள் நிகழப்போகிறது. ஒன்று, சபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும். அதே நேரத்தில் இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவை சந்திக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள அந்தி கிறிஸ்து நிறைய பேர் தவற விளங்கி வச்சிருக்கிறாங்க. அந்தி கிறிஸ்துவை நம்ம சந்திப்போம் என்று. அப்படி அல்ல. நம்முடைய வேதத்தில் ஒரு இடத்தில் கூட அப்படி ஆதாரம் கிடையாது. நம்முடைய நம்பிக்கை வேதம் நமக்கு கற்றுத்தரக்கூடியது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அல்லேலூயா. சரி, நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு இப்படி தான் புரிய போகுது. தொடர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். இன்னும் நான் செய்திக்குள்ளே போகலை. ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே போக போகிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16, 17. திருப்பிக் கொள்ளுங்கள் வேகமாக. ஒருவர் சத்தமா வாசிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவன் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றி. ரைட். சரி, இப்போ என்னெல்லாம் நம்ம கவனிங்க போதும். நான் முக்கியமானது இப்போ சொல்ல போறேன். ஒரு 5-6 இடத்துல சொல்ல போறேன். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பண்டிகை, ஓய்வு நாள், போஜனம், பானம், பலிகள். இதெல்லாம் என்னப்பா உங்களுக்கு பைபிள் எழுதியிருக்கு, ஏன் எழுதியிருக்குது அப்படின்னு சொன்னா, இவைகளெல்லாம் வருங்காரியங்களை பற்றியது. இஸ்ரவேல் தேசம் மட்டும் அல்ல. இஸ்ரவேல் தேசம் என்பது அத்திமரம், அது துளிர் விடுகிற போது ஒரு சம்பவம் நடக்கும் என்று வாசிச்சோம். ஆனா இங்க கவனிங்க, அது தேசம் மட்டுமல்ல, அந்த தேசத்தில் கடைபிடிக்கக்கூடிய பலிகள், பண்டிகைகள், அங்கே கொண்டாடப்படுகிற அனைத்து சம்பவங்களுமே வருங்காரியங்களை பற்றியது. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் அழகாக எழுதியிருக்கிறார்கள், things என்ன போடுறாங்க, which are a shadow of the things to come. இனிமேல் வரக்கூடிய அந்த சம்பவங்களுக்கு, காரியங்களுக்கு இதுல ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் சபை, இஸ்ரவேல் தேசம் ஒரு அடையாளம். இஸ்ரவேல் தேசத்தில் செய்யப்படுகிற அனைத்து விதமான பண்டிகைகள் இதுவும் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. ரைட். அப்போ தேவனுடைய சபை அறிந்து கொள்ளணும் வேதத்தில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது, எதற்காக இஸ்ரவேலை பற்றி பைபிள் நமக்கு கற்றுத் தருகிறது, ஏன் அந்த தேசத்தை பற்றி, அங்கே இருக்கிற பண்டிகைகளை பற்றி பைபிள் எழுதியிருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. பண்டிகையை கொண்டாடும்படி என்ன சொன்னார் ஆண்டவர்? பார்வோனை போய் சொல்றா அப்படின்னார். கரெக்டா?
மோசையை பார்த்து என்ன சொன்னார்? என் ஜனத்தை ஆராதனை செய்யும்படி அனுப்பு, பண்டிகை கொண்டாடும்படி அனுப்பு என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி நீங்கள் பைபிளை வாசிங்கன்னு சொன்னால், பண்டிகை என்பது ஏதோ கொண்டாட்டத்திற்கு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவைகள் என்னுடைய பண்டிகைகள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம ஊரில் கொண்டாடுற பண்டிகையுடைய நிலைமை வேற, இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டாட வேண்டிய பண்டிகையின் அர்த்தங்கள் வேற. ஆண்டவர் சொன்னாரு, இவைகள் என் பண்டிகைகள், நான் சொல்லுகிறேன் கொண்டாடு, ஆராதனை நடத்து. அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது, வேதம் கற்றுத் தருகிறது. அவைகள் வருங்காரியங்களை பற்றியது, அதன் பொருள் கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம வேதத்தில் படிக்கணும். ஆராய்ந்து படிக்கிற பொழுதுதான் இவை எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அதிலே அவர் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாம் நிழலாட்டமாய் கிறிஸ்துவுக்கு நடைபெற்றவைகள். ஆனால் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு அவைகள் அடையாளங்கள். அல்லேலூயா. ரைட். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம ஏற்கனவே ஓரளவு தெரிஞ்சுக்கணும். அப்போ இஸ்ரவேல் தேசத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக? சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு கிளிப் மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு, ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிவிட்டு, அதன் பிறகு நம்ம ஆண்டோட வார்த்தைக்குள்ளே நம்ம போக போகிறோம். சரி, இன்றைக்கி இஸ்ரவேல் தேசத்தில் நடைபெறுகிறதான அந்த என்ன சொல்கிறது, ஜீனோசைட், இன அழிப்பு இஸ்ரவேல்காரங்க செய்கிறாங்க. கரெக்டாக? சும்மா சத்தமாக சொல்லுங்க, யாரும் காசு கேட்க மாட்டாங்க. கரெக்டாக? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க, டிவியில் என்ன சொல்கிறாங்க, எப்பா பிள்ளைகளை பூரா கொள்றீங்களே, நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா? கரெக்டாக? அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் கொள்றீங்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் போய் கொள்றாங்க, 65,000 பேரை கொண்டுட்டான். இட் இஸ் an genocide அப்படிங்கிற இன அழிப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற 140 நாடுகள் ஐநாள் என்ன செஞ்சாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்தார்கள். பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கணும், இஸ்ரேல் ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அப்படிலாம் தீர்மானம் பண்ணாங்க. ஒரு 10 நாடுகள் எதிர்த்து வாக்களித்தன. கரெக்டா? ஓரளவு நீங்கள் டிவி பாருங்கள், கொஞ்சம் இஸ்ரவேல் சம்பந்தமான செய்திகள்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. ஏவஞ்சத்தா எனக்கு என்ன அப்படிங்கிற பாலிசி நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை, நீங்கள் உலகத்தை நீங்கள் ஆளுகிறவர்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்ம ஏதோ ஒரு செவுத்தில் 4 ஒரு சந்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறோம்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் பண்ணுகிற ஜபங்கள், விண்ணப்பங்கள், உங்களுடைய சத்தம் தான் தேவ சமூகத்திற்கு சென்று காரியங்களை மாற்றி அமைக்கும். அல்லேலூயா. உங்கள் முழங்காலுடைய வலிமை உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு இந்த செய்திக்குள்ளே போகிறேன். முழங்காலுடைய வலிமை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் இடிக்கும்படி தீர்மானம் பண்ணார். கரெக்டாக? சொல்லுங்கள். என்ன கொண்டு வந்தார்? புல்டோசரை கொண்டு வந்தாங்களா? ஜேசிபியை கொண்டு வந்தாங்களா? இல்லை என்ன கொண்டு வந்து போட்டாங்க? ஏவுகணைகளை போட்டாங்களா? ஒன்றும் போடலை. ஆண்டவர் சொன்னார், நீ 7 தடவை சுற்றி வாப்பா, 7 தடவை சுற்றிட்டு வா, ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருன்னு சொன்னார். சரியா? நல்லா கவனிங்க. அவங்க பயன்படுத்தினதான ஒரே ஒரு பொருள் ஆட்டுக்கொம்பு எக்காலம். சொல்லுங்க, ஆட்டுக்கொம்பு எக்காலம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? ஆட்டுக்கு கொம்பை பார்த்துருக்கீங்களா இல்லையாமா? ஆட்டுக்கு கொம்பு இவ்வளோ பெருசாக இருக்க போது, நம்ம ஊர் ஆடுகளுக்கு இப்படி தான் 3/4 அடி இருக்கும். இந்த ஆட்டுக்கொம்பு எக்காலத்தை வைத்து எக்காலம் ஊதுங்கள், ஆர்ப்பரியுங்கள், விழுந்துருன்னு சொன்னார். ஆர்ப்பரிச்சாங்க, ஆட்டுக்கொம்பு எக்காலம் ஊதுனாங்க. யாருமே எதிர்பார்க்கலை. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப அற்பமான பொருள் தான் அற்பமான ஜபம், உங்கள் அற்பமான துதி, அற்பமான ஆராதனை வெளியிலே பார்ப்பதற்கு பலகீனமானவைகள், ஆனால் பலம் உள்ள கோட்டைகள் அவை ஒட்டிக்கும். அல்லேலூயா. உங்க முழங்காலுடைய வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும். ஏதோ நம்ம முக்குள்ள வந்திருக்கோம், பிரதர் வந்திருக்காங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், அப்படியாக நம்ம வரல. நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பங்கள், ஜெபங்கள், முழங்கால் யுத்தம் என்பது அவை மறைமுகமான அரண்களை உடைத்து நொறுக்கும். அல்லேலூயா. நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சில செய்திகள் எல்லாம். சரி, இப்போ இந்த ஜனங்கள், நான் ஒரே ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். கரெக்டா? ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்கிறீங்க, சீரியஸாக பார்க்குறீங்க, என்னடா அப்படின்னு. சரி, ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன், கவனிங்க, உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஒரு காட்டில், ஒரு பெரிய காடு, அதில் நிறைய மிருகங்கள், நரி, ஓநாய், சிங்க கூட்டங்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு வருது. ஒரு நாள் சிங்க கூட்டங்கள் இல்லாத நேரம் பார்த்து இந்த ஓநாயின் நரி என்ன பண்ணுச்சான், பொறாமப்பட்டு, சிங்கம் தானே எல்லா இடத்துலையும் பேர் வாங்குது, எண்ணிக்கையில் கொஞ்சம் தானே இந்த காட்டுக்குள்ளே இருக்குது, நாம் எவ்வளோ பேர் இருக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி பொறாமப்பட்டு சிங்கங்கள் இல்லாத நேரத்தில் போய் என்ன பண்ணிச்சான்,
சிங்கக்குட்டிகளெல்லாம் கடிச்சு குதறி பல சிங்கக்குட்டிகளை எடுத்துக்கொண்டு எங்கே போயிட்டு அது வலைக்குள்ளே ஒளிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு. வெளியில் போன பெரிய சிங்கங்கள் வந்து பார்க்குதான் எல்லாமே இரத்தக்கரை படைந்து கொடூரமாக தன் பிள்ளைகளை அந்த நரி கூட்டம் கொன்றதை கண்டுபிடித்து விட்டது. இப்போ அந்த சிங்கக்கூட்டம் என்ன செய்யும்? எல்லாம் கூட்டி ஆலோசனை பண்ணாங்க. சிங்க கூட்டங்களெல்லாம் வெளியில் புறப்பட்டு போனாங்க. குட்டியை பறிகொடுத்ததான சிங்க கூட்டம் புறப்பட்டு போகிறது. நரி கூட்டங்கள் ஓநாய் கூட்டங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? ரைட். இப்போ கேள்வி என்ன வருகிறது என்று சொன்னால், ஏன்பா அதிகமாக சிங்கம் கொண்டு போய் கடிச்சு துப்பி போட்டுருச்சே, இந்த இழப்புக்கெல்லாம் காரணம் இவ்வளவு இழப்பு சிங்கம் ஏற்படுத்திட்டேன்னு சொல்றீங்களே, இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் யாரு சொல்லுங்க? சிங்கமா நரியா? இழப்புக்கு பிரச்சனைக்கு காரணம் யாரு? சிங்கமா நரியா? நரி. சிங்கம் எப்படி காரணமாகும்? சிங்கம் சும்மா இருந்த சிங்கத்தை நீ உள்ள வந்து கடிச்சு கொதறி வெளியே கொண்டு போட்டிருக்க. சினங்கொண்ட சிங்கம் என்ன செய்யும்? கடிக்கத்தான் செய்யும். கரெக்டா? இதுதான் இஸ்ரவேல் தேசத்தில் நடந்துச்சு. உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. 140 நாடுகள் நரி இதை செஞ்சதாங்க கரெக்டு அப்படிங்குது. நரி அப்பாவி சிங்கம் செஞ்சு தப்புன்னு சொன்னாங்க. இந்த கதையின் அடிப்பில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னது? சிங்கங்கள் தவறை இழைக்கவில்லை. நரி கூட்டம் வந்து சிங்க கூட்டத்தை போய் கடிச்சது. அதன் பிறகுதான் இந்த சிங்கம் தாக்குதலை தொடங்கியது. ஹல்லேலூயா. நாம் புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு மீடியாக்கள் அப்படி சொல்றது இல்லை. பாலஸ்தீனர்கள் வந்து ரொம்ப அமைதியானவர்கள் மாதிரி. நான் ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இஸ்ரவேல் தேசத்தார் அந்த ஜனங்களுக்கு எதிரிகளாக இருந்தாலும் 18,000 பேர்களுக்கு ஒர்க் பெர்மிட் கொடுத்துருந்தாங்க. பாலஸ்தீன மக்கள் வந்து எங்கே வாழலாம்? இஸ்ரவேல் தேசத்தை வாழலாம், வேலை செய்யலாம். 18,000 குடும்பங்கள் இஸ்ரேலில் வந்து சாப்பிட்டுட்டு வேலை பார்த்துட்டு போனாங்க. 20% மின்சாரத்தை இஸ்ரவேல் தேசம் பாலஸ்தீனருக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ வரைக்கும்? அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பாக வரை அந்த தேசத்திற்கு நன்மை செய்து கொண்டிருந்தார்கள். 20% குடி தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட குடி தண்ணீர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அங்கு அனுப்பப்பட்டது. இப்படி எல்லா வகையிலும் இஸ்ரவேல் தேசம் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். மருத்துவத்துறை, அங்கே எந்த மருத்துவமும் கிடையாது. பெரிய பெரிய மருத்துவம் பார்க்கணும்னு சொன்னால் எங்கே தான் வரணும்? இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் வரணும். அவங்க அந்த மருத்துவத்தை பார்த்து கொடுத்தார்கள். இப்படி பார்த்து பார்த்து உதவி செய்ததான அந்த எதிராளிகள் என்று தெரிந்தாலும் 18,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்ததான அந்த இஸ்ரவேல் தேசத்தாரை அக்டோபர் 7 23 வருஷம் என்ன பண்ணாங்க? புறப்பட்டு வந்து வெறும் கையாலேயே பல பேர் அடித்து கொன்றார்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜெபிப்பதற்காக தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவர்கள், உங்களுக்கு நான் சொல்கிறோட புரியும், உங்களுக்கு தெரியும். அப்போ எப்படி இந்த சம்பவம் நடந்தது? அக்டோபர் 7 ஹமாஸ் என்கிற தீவிரவாத இயக்கம் மிகப்பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்து கண்ணில் பட்டவர்களெல்லாம் சுட்டு கொண்டார்கள். உங்களுக்கு வீடியோ இருக்கு, நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு டைரெக்டாக அந்த வீடியோஸ்லாம் கையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டீங்க. அடித்தே ஒருவன் தன் தகப்பன்ட்ட ஃபோன் பண்ணி பேசினா, அப்பா நான் வெறும் கையாலேயே 10 பேரை அடித்து கொன்றேன். ஃபோன் பண்ணுறான். எங்கேருந்து? இஸ்ரேல் தேசத்தில் அடித்து கொண்ட பிறகு அப்பாட்ட ஃபோன் பண்ணுற பாலஸ்தீனத்தில். அவர் அப்பாவும் அம்மாவும், அல்லாஹு அக்பர், மகனே நீ பிறந்த பயனை செய்து விட்டாய். இதான் உண்மை. இப்படி மிருகங்களாக தனக்கு உதவி செய்ததான ஜனத்தை அடித்து நொறுத்தின அவர்களுக்கு எதிராக இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, ஏன் பெண்கள் குழந்தை அப்ப நம்ம அதெல்லாம் ஆதரிக்கிறோமா? ஆதரிக்கல. ஏன் இவ்வளவு அதிகமான பெண்கள் சாகுறாங்கன்னு சொன்னா, இவங்க ஏவுகணைகளை ஏவுறாங்க. பார்த்தீங்களா? பாலஸ்தீனத்திலிருந்து திருப்பி எந்த இடத்துலேருந்து ஏவுகணை வருகிறதோ அவங்க இஸ்ரேல் தேசத்தை திருப்பி ஒரு ஏவுகணை ஏவுறான். அங்கே வெடிக்கிற பொழுது அங்கே பெண்கள் குழந்தைகள் பூராமே அங்கே தான் இருக்கிறாங்க. தீவிரவாதி எங்கே இருக்கா? 450 கிலோமீட்டருக்கு என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க சுரங்கத்தை தோண்டி கீழே ஒளிந்து கொண்டார்கள். பெண்களும் குழந்தைகளும் மேலே இருந்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த மரணத்திற்கான காரணங்கள், இந்த இழப்புக்கான காரணங்கள் இஸ்ரேல் தேசத்தார் அல்ல, அந்த ஹமாஸ் என்கிற பாலஸ்தீன தீவிரவாதிகள் தான். ஆகவே நாம் என்ன செய்யணும்? எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்க என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தான் கற்று தந்திருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுது. நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாம எப்படி வேண்டிக் கொள்றது? அங்க என்ன நடைபெறுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சுற்றி இருக்கிற எல்லா கிறிஸ்தவ நாடுகள் உட்பட பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள்.
வேதாகமத்தை அறியாத மூடர்கள் ஆண்டவர் சொன்னார், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவாங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பான். ஆண்டவருடைய ஜனம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். அவங்க அநீதி இழைக்கவில்லை. நான் அந்த தேசத்துக்கு நான் போயிருக்கிறேன், பல இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன். கிறிஸ்துவின் மரணம் நிகழ்ந்த அந்த பகுதியில் நீங்கள் நடந்து போவீங்க. கிறிஸ்துவின் சிலுவை பாதை என்று சொல்லுவாங்க. அந்த பாதைகளிலே நாம் ஆண்டோடைய மரண பாடல் பாடிக்கொண்டே போய் கொண்டிருப்போம். 2 புறங்களிலும் இருந்து சிகரெட்டை பிடித்து கொண்டு பாலஸ்தீனர்கள் நம்மை கேலி செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இது என்னப்பா நடக்குது இங்கே? சட்டத்திட்டமே இல்லை, நாங்கள் கேட்டிருக்கிறோம். மிக அலட்சியமாக கிறிஸ்துவை பற்றி மிக தரைக்குறைவாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு அநியாயத்தை நாம் பார்க்கிறோம். ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறது போல இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் ஆண்டோடைய அந்த பாதம் பட்ட இடங்கள் எல்லாமே நம்ம கையில் இல்லை. முக்கால்வாசி இடம் பாலஸ்தீனர்கள் கையில் தான் இருக்குது, கொஞ்சம் இடம் யூதர்கள் கையில் இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப வேதனை தான் அடைஞ்சேன். என்னடா ஆண்டவர் நடந்த இடம், பருத்த இடம் அதெல்லாம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. கலிலேய கடற்கரை நீங்கள் போகலாம், ஆனால் இவை எதுவுமே கிறிஸ்தவர்கள் கையில் இல்லை. அந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலை இருக்குது. ஆகவே நம்ம ஜெபிக்கணும். அது எல்லாமே யார் கைக்கு வரணும்? தேவ பிள்ளைகள் கையில் வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 40,000 கிறிஸ்தவர்கள் யூதர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவை மறுதலித்த யூதர்கள் இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ரொம்ப அன்பான ஜனங்கள். நாங்கள் போயிருந்தப்போ நிறைய பேரை சந்தித்து ஆங்கிலத்தில் பேசும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அநேகருக்கு சுவிசேஷத்தை யூதர்களுக்கு நாங்கள் அறிவித்தோம். அல்லேலூயா. நமக்கு யூதனாக இருந்தாலும் சரி, யாராலும் இந்த சுவிசேஷம் மனிதனை மாற்ற வல்லது. அல்லேலூயா. நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, இந்த நல்ல வார்த்தைகள், சிலுவையிலே பட்ட பாடுகள் மனிதனை மாற்றும் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நாங்கள் சொல்லுகிற போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் ஷேர் பண்ணுகிற போது ரொம்ப மகிழ்ச்சியோடு கேட்டார்கள். நாங்கள் கேட்டோம், ஏன் நீங்கள் இன்னும் இப்படி இருக்கிறீங்க? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நமக்கு வாசி எடுக்க வேண்டாம். அதெல்லாம் யாரை பற்றி சொல்லுகிறது? நமக்கு ஒரு பாலகன் பெறுவார். நாம என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா. இதெல்லாம் நம்ம சொல்றோம். அவங்க எபிரேய புஸ்தகத்தில் இதெல்லாம் இருக்குது. ஏசாயா எடுத்து வாசிங்கன்னு சொன்னா வாசிக்கிறாங்க. அப்பா இது எங்க தோரால இருக்குன்னு கேட்கறான். அவனுக்கு அதே தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் விளக்கி நம்ம சொல்லுகிற போது ஜனம் ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவர்கள் மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொன்ன, உங்கள் விசுவாசத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். கிறிஸ்து யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். சர்ஷாலோம், அந்த வார்த்தை அழகா இருக்கும். அவன் அதெல்லாம் பார்க்குறான். என்னடா இது, நம்ம வேதத்தில் இப்படி இயேசுவை பற்றி இருக்கிறதா? கடவுள் மனிதனான செய்தி இருக்கிறதா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியானால் ஒரு அடையாளம், இதெல்லாம் வாசிக்கிறான். ஏசாயா 53 எடுத்து காண்பிக்கணும். பார், இது யாரை குறிக்கிறது சொல்லு, இது யாரை பற்றி சொல்லுகிறது? இதெல்லாம் வாசிக்க 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 நிறைய பேருக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறோம், இந்த வசனம் ஒரு சாதாரண வசனம் அல்ல. அல்லேலூயா. இந்த பைபிள் கையில் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே நம்ம என்ன செய்யணும்? இந்த வேதத்திற்காக நம்ம கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், இது சாதாரணமாக நம்ம கைக்கு வரலை. இந்த வசனங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிற போது கடினமான உள்ளங்கள் கூட உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் யூதன்ட்ட சாதாரணமாக பேச முடியாது. ஒரு முஸ்லீம் சகோதரர் நீங்கள் சாதாரணமாக சொல்ல முடியாது. இந்த வேதம் அவர்களை மாற்றும். அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த கடைசி நாட்களிலே அந்த யூத மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய மீட்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ரட்சிப்பிற்காக உங்கள் ஜெபங்களிலே மறக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படி சொல்லியிருக்குது? இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை ஒரு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு இருக்கிற பண்டிகைகள் முதல் கொண்டு அது கிறிஸ்துவை பற்றிய பொருளை உடையது, அது வருங்காரியங்களை பற்றியது. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு அதில் ஏதோ ஒரு செய்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் படித்துக் கொள்வதற்காக இந்த தேசம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, உங்களுக்கு ஓரளவு இன்றைக்கி இந்த இஸ்ரவேல் தேசத்தை பற்றி உங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் இங்கே பார்க்க நண்பாக கேட்கிறேன். யெஷுவா தாவா மினிஸ்ட்ரி YDM இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறோம். அதில் ஏராளமான செய்திகள் நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் சில கட்டுரைகள் எழுதி கொண்டு இருக்கிறேன். நடப்பில் என்ன இருக்குது என்று சொல்லி பல நாடுகளிலிருந்து மக்கள் அதை பார்க்கிறார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. சரி, அதை தான் சொன்னேன். நீங்கள் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. வரக்கூடிய நாட்களில் சென்னையில்
ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி கூட்டத்தை நடத்த நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அங்கே ஒரு ஊர்வலம் நடத்துவதற்கு, அங்கே நடக்கிற செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போவதற்கு அமெரிக்க எம்பசிக்கு முன்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தவும் நாம் தீர்மானித்திருக்கிறோம். அல்லேலூயா. அங்கே என்ன சொல்லுவீங்க பிரதர்? பைபிள் சொல்லப்படும். அல்லேலூயா. வேதம் உண்மை என்பது நிரூபிக்கப்படும். அனைத்து செய்திகளும் நம்முடைய வேதத்தை தாண்டி எதுவும் இல்லை. எந்த தீர்க்க தரிசனமும், இந்த உலகத்தில் நடைபெறுகிற எந்த சம்பவமும் வேதத்தில் முன் அறிவிக்கப்பட்டவைகளே. அல்லேலூயா. அதனால நம்ம பைபிளை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. சும்மா ஏதோ ஒரு பைபிளை கொடுத்தாங்க, 150 ரூபா 200 ரூபா கொடுத்தா கையில் கிடச்சிருக்கு நினச்சிடாதீங்க. அதனுடைய மகத்துவம் சாதாரணமானதவே அல்ல. அல்லேலூயா. அதனால தான் நம்ம யாருமே வாசிக்கிறதும் இல்லை. பைபிளை சரியா ஏன் புரிய மாட்டிக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. கரெக்டா? பைபிள் புரிய மாட்டிக்கு. சரி, ரெண்டாவது என்ன கம்ப்ளைண்ட்டு? தூக்கம் வந்துடுது. எனக்கு பைபிளை வாசி என்ன வந்துடுது? ஏங்க அவன் தூக்கம் வர்றதுக்கு என்னென்னமோ செய்கிறாங்க, மாத்திரையை வாங்கி போடுறாங்க. ஆனால் நமக்கு பைபிளை தூக்குறோன்னு பட்டட்டாயின்னு ஒரு தூக்கம் வந்துடும். கண்ணு வழியார் தண்ணி வரும், அது வரைக்கும் தூங்க மாட்டாங்க. பைபிளை வாசிக்கன்னு சொன்னால் பிறகு உடனே ஒரு மாதிரி தூக்கம். சரி, அதுக்கு என்ன செய்கிறது? நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், தூக்கத்துக்கு மருந்து தூக்கம் தான். தூக்கத்துக்கு மருந்து சொல்லுங்க, தூக்கம் தான். டிரைவ் பண்ணுறீங்க, காரில் ஓட்டி விட்டு போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, தூக்கம் வருது, என்ன செய்யணும்? வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு தூக்கணும். இந்த 2 நிமிஷத்தில் வந்துடும். 2 நிமிஷம் வந்தோன்னா அப்புறம் விண்ணகம் தான் போயிடணும். 2 நிமிஷம் எங்கே போயிடலாம்? விண்ணகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதனால் தூக்கத்துக்கு மருந்து தூக்கம் தான். நல்லா தூங்குங்க, மறுபடியும் பைபிள் எடுங்க. அல்லேலூயா. வேதம் மகத்தானது என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிய வேண்டும். அல்லேலூயா. பைபிள் அழகா வசனம் சொல்லுது, இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். அல்லேலூயா. வேதத்தை பார்க்கிற கண்கள் அது பாக்கியம் உள்ளவைகள். அல்லேலூயா. இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை கை கொள்ளுகிறவர் பாக்கியவான்கள். அதனால தான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறதுக்கு நாம் உற்சாகப்படுத்தணும். பிள்ளைங்களை வாசிக்க சொல்லுங்க. தெரியலன்னா சொல்லி தரணும். எனக்கே தெரியாது, நான் என்ன செய்யறது? அப்படியா? தெரியாததுன்னு ஒன்று எப்படி எதுவும் இருக்குமா? எப்படிலாம் இல்லை. நல்ல வேதம் அழகா நீங்கள் அதோட பின்னணியத்தோடு படிப்பீர்கள் சொன்னால் இந்த வேதம் இனிப்பானது. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் எத்தனை பேர் முழு பைபிளை நான் வாசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. நான் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. இது வேறையா, நாங்கள் கையை வேற தூக்கணுமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் ஒரே ஒரு சாட்சி. 14 வயசில் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு எல்லாமே இந்த பைபிள் தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒதுங்கிட்டேன். ஒரு 10 பேர் எப்பவுமே சுற்றி நல்லா ஜாலியாக இருப்போம். ஸ்கூல்லலாம் எதுனாலும் மாப்பிள்ளை கொண்டு வந்துடுவான். அப்படி சம்பந்தாவாக இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட போது அந்த உறவுகள் கசக்க ஆரம்பித்தது. அந்த இணைப்பு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு இந்த ஆவியோடு ஒத்து வருவதில்லை. அதுக்கப்புறம் நான் வீட்டில் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன், ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நண்பர்கள் எல்லாம் மாற ஆரம்பித்தாங்க. கிறிஸ்துவுக்குள்ளான நண்பர்கள் எனக்கு அதிகமாக பழக்கமானார்கள். அதுக்கு பிறகுதான் நான் வாசிக்க பார்ப்பேன். 2 மாதத்துக்குள்ள ஒரு தடவை பைபிள் வாசி முடிச்சிருவேன். எத்தனை நாளுக்குள்ள? 2 மாதத்துக்குள்ள. அப்போ எவ்வளோ வாசிக்கணும்னு பாருங்க. வாசிக்கிட்டே இருப்பேன். காலை மாலை மதியம் நைட் எப்போ கிடையாது வேதம் வாசிப்பேன். சிறு வயதிலிருந்தே வேதம் வாசிக்கிற ஒரு அனுபவம் இருந்ததுனால இன்றைக்கு இந்த ஊழியத்தில் அது பயன்படுகிறது. அல்லேலூயா. இந்த வேதம் மகத்துவமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதில் மாற்றி ஒரு இக்கனா நீங்கள் சொன்னாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். ராங் டாக்டரின் ராங்னால சொல்ல முடியும். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் பல்வேறு விவாத இடங்களுக்கு முகமதியர்களாக இருக்கட்டும், கள்ள உபதேசக்காரர்களாக இருக்கட்டும், அவர்களோடு உட்காருகிற பொழுது எங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. இன்றைக்கி சிறு வயதிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த பாதை ரொம்ப ஆச்சரியமானது. சரி, நம்ம இதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் நம்ம பேசலாம். சரி, இப்போ ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தினல் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயாமையுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ரைட். சரி, கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 7 சபைகளுக்கென்று, கடைசி கால சபைகளுக்கென்று செய்திகளை கொடுத்தார். கரெக்டா?
இது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு பத்மு என்கிற தீவிலே நாடு கடத்தப்பட்ட நிலையிலே அவர் இருந்தார். அப்பொழுது ஆண்டவர், எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்போஸ்தலர்கள்ல 11 பேரும் இரத்த சாட்சிகள். இந்த யோவான் என்று சொல்லக்கூடிய அன்பின் சீஷன் இரத்த சாட்சி கிடையாது. இவன் வயதான காலத்திலே கிபி 90ஆம் ஆண்டு வாக்கிலே இவர் அந்த தீவிலே, பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டிருந்தார். அங்கிருந்து ஆசியா மைனரில் இருந்த 7 திருச்சபைகளுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளை, செய்திகளை அனுப்பினார். ஹல்லேலூயா. 7 சபைகளிலே அனுப்பப்பட்ட செய்திகளை நீங்கள் கவனிக்கிற பொழுது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் திரும்ப வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சபைக்கும் அந்த செய்திகளை அவர் சொல்லுகிற பொழுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. 7 சபைக்கும் ஆண்டவர் முதல்ல சொல்ற வார்த்தை என்னதான்? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஏங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது உங்க கிரியை எனக்கு எப்படி தெரியும்? ரைட்டா? அப்போ என் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு ஒரு கடவுள் சொல்வார் என்று சொன்னார், முதலாவது அவர் என்ன தெரிஞ்சிருக்கணும்? அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. மோடி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க. தெரியும். மோடிக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. பேர் என்ன வெங்காயம் நம்ம சொல்லுவானா இல்லையா? மோடி யார்? மோடி எனக்கு தெரியும். மோடிக்கு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் ஒன்ன மட்டும் இல்லடா, உன் கிரியைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை சேர்த்து காண்பீங்க. அல்லேலூயா. நம்மை அறிந்திருக்கிறவர் சாதாரண நபர் அல்ல, என்னை தெரிந்து வைத்திருப்பவர் வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு மகத்துவம் இது வருகிறது. நினைக்கிற பொழுதே நம்ம நெஞ்சமெல்லாம் சந்தோஷப்படுகிறது. என்ன நினைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை அறிந்து வைத்திருப்பதற்கு. அதனால தான் சொன்னேன், ஒரு சந்துக்குள்ள, முட்டு சந்துக்குள்ள நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே, என்னை யாருக்கு தெரியும் நினைத்து விடாதீர்கள், அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? அவருக்கு உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு இந்த ஊர்ல பெரிய ஆட்கள் தெரியணுமா தெரியக்கூடாது? சும்மா சொல்லுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறணுமா யாரை தெரிஞ்சிருக்கணும்? இந்த ஊர்ல சாதாரண ஒரு கவுன்சிலர் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? இல்ல யார் எம்எல்ஏ தெரிஞ்சிருக்கணும், எம்பிஏ தெரிஞ்சிருக்கணும், மந்திரியை தெரிஞ்சிருக்கணும். ஒரு பெரிய மனுஷன் அதான அர்த்தம்? சொல்லுங்க. அதான் அர்த்தம். ஊருக்குள்ள 4 பணக்காரனை தெரிஞ்சிருக்கணும், ஊர்ல 4 பெரிய மனுஷனை தெரிஞ்சிருக்கணும். போனா போட்டு என்னன்னாச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசணும். ஒரு டிஎஸ்பியை பேசணும், எஸ்பியை பேசணும், கலெக்டர்கிட்ட நீங்கள் பேசணும். அப்போ தான் நீங்கள் ஊரில் ஒரு சாதாரண ஒரு பெரிய ஆள் அர்த்தம். எனக்கெல்லாம் அவங்க யாருன்னே தெரியாதுங்க. கீதாஜீவன் வீடுங்கிட்டு தான் இருக்குது, எனக்கு தெரியாது. தேவையில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நாசரேத் என்கிற ஊரிலே ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். சின்ன கிராமம், ஒன்றுக்கும் உதவாது. நாசரேத்திலிருந்து நன்மை வருமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருந்தார். தச்சுப்பட்டறை வைத்திருந்தார். வீடும் தச்சுப்பட்டறையும். உள்ளே போனால் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தார் தச்சுப்பட்டறை. இதுதான் அதோட அமைப்பு. 4 தெரு தாண்டினா எனக்கு யாரும் தெரியாது. அப்படி வாழ்ந்தவர் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்னே ஒன்று அவர் அறிந்திருந்தார், பரலோகத்தின் பிதாவை அறிந்திருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எனக்கு யாரும் தெரியாது, ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த அவரை எனக்கு தெரிந்தால் போதுமானது. நான் சொல்லுங்க, புரியுதா? நீங்க அவரை அறிந்திருக்கணும், அவர் உங்களை அறிந்திருக்கிறார். இந்த 2 வெளிப்பாடு வந்தாலே என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. சரி, நீங்க கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இப்படி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருகிற பொழுது, ஆண்டவர் எந்த ஒரு இடத்துல, இன்னொரு நான் சொல்லிடுறேன், நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இல்லைன்னா நான் தப்பா சொல்ல நினைச்சுக்கிடுவீங்க. ஜெபம்னா என்னது? ஆண்டோட பேசுறது. ஜெபம் அப்படிங்கிறதான இந்த கிரியை, இந்த வேலை, அது முக்கியமானதா முக்கியம் இல்லையா? முக்கியமானது. சரியா? ஜெபம் முக்கியமானது. அப்போ ஜெபம் என்பது ஊறுகாவா சாப்பாடா? சொல்லுங்க. ஜெபம் எப்படி இருக்கணும்? சிலருக்கு ஊறுகாவா தான் இருக்கணும். இவருக்கு இருக்கும். போற போக்கில் அப்பாட்ட ஒரு விண்ணப்ப பெட்டிஷனை போட்டு போயிடுவான். அது என்னதுன்னா ஊறுகாய். வாழ்க்கையில எதுவுமே நல்லா இல்லை, ஐயா அந்த ஊறுகாயாவது கொண்டாமா சொல்லுவோமா இல்லையா? சாப்பாடு எதுவுமே விளங்கலை, வாய்க்கு நல்லா இல்லை, அந்த ஊறுகாயாவது கொண்டு தொலை அப்படின்னு சொல்லி தொட்டு தின்னுட்டு போயிடுவோம். அது போல ஜெபம் இருக்கக்கூடாது, சாப்பாடு மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. சரி,
இப்போ சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு வேலை இருக்குதா இல்லையா? சாப்பிட்றது ஒரு வேலையா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. சாப்பிட்றது ஒரு வேலை தானே, கரெக்டா? மாற்றி சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க, உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குங்க, பொண்ணு பார்க்கணுன்னு வைங்களேன். மாப்பிள்ளை என்னையா செய்கிறாரு? மாப்பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சொல்லுவீங்களா? அது வேலை தானேங்க. நல்லா கவனிங்க. மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு? 3 வேளை நல்லா சாப்பிடுவார். பொண்ணு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏய், சாப்பிட்றதெல்லாம் ஒரு வேலை தானே. ஆமாம், இங்கிலீஷில் பாருங்க, ஈட்டிங்னா வெறுப்பு, வேலை தான் அதை சொல்லப்பட்டிருக்கு. அதானே சொன்னேன். அது இல்லை, கிரியை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஜெபம் கிடையாது. ஜெபம் என்பது உணவை போல. ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையிலும் ஜெபம் வந்து எப்படிது? உணவு போல. ஆனால் அது வேலை நினைக்கக்கூடாது. அது கிரியை அல்ல. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஜெபம் என்பது கிரியை அல்ல. ஜெபம் என்பது உணவு போல இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஆண்டவர் உன் கிரியைகளை அறிந்திருக்கேன்னு சொன்னாரே 7 சபையில். நீ நல்லா ஜெபம் பண்ண எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லையே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா என்னது? கிரியைகள். ஜெபத்தை ஆண்டவர் கிரியைகளோடு சேர்க்கல. ஜெபம் என்பது உணவை போல உன் வாழ்க்கையில ஒட்டி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் முகத்தை பார்த்து பார்த்து நீ பழகுகிற ஒரு அனுபவம் உடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அதிகாலை ஜெபம் முக்கியமா முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியங்க. 8 மணிக்கு நான் ஜெபம் பண்ணிடுவேன். அதான் அதிகாலை ஜெபம். 7 மணி 6 மணி அதான் இல்லை. குறைந்தபட்சம் 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கிற அதிகாலை ஜெபம். அல்லேலூயா. நான் திருமணத்துக்கு முன்பு இருந்து அந்த பழக்கம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாவது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும்னு சொன்னால் அதிகாலை நேரம் ஒரு சூப்பர் நேரம். இவர் எந்த நேரத்துலையும் ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. அந்தி சந்தி எப்போனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணலாம், தப்பு வேணாம். அதிகாலை நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் டைம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அதை இங்கே தேடுங்க, அது நல்லா இருக்கும். சரி, ஜெபம் என்பது அது கிரியைகளில் நாம் சேர்த்து விடக்கூடாது. அப்படின்னு சொன்னால் கிரியைகள் என்பது ஜெபத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம், ஆனால் பல இடங்களில் அதில் கிரியைகளில் நாம் வெளிப்படவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்க தேசத்திலே சார்ல்ஸ் கிர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதன் சுடப்பட்டான். தெரியுமா உங்களுக்கு? அவன் யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பற்றி வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை ஜெப வீரன். ஆனால் களமிறங்கி ஆண்டோடைய அன்பை சொல்லுகிற ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா. தேசம் அசைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. LGBTQ என்று சொல்லக்கூடிய ஓரின சேர்க்கைக்கு எதிராக அதிகமான பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பித்தார். மக்கள் மத்தியிலே போய் வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தால் அமெரிக்க தேசம் நடுங்க ஆரம்பித்தது. அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறதான அவர் சட்டங்களை ஏற்றினார். நாங்கள் இங்கே LGBT ஓரின சேர்க்கைக்கு இந்த அமெரிக்காவில் இடமில்லை என்று சொல்லி சட்டங்களின் தீர்மானங்களையும் எழுதுவதற்கு இந்த சார்லி கிர்க்கை தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஜெபத்தோடு கிரியைகள் வேண்டும். என்ன சொல்றேங்கிறத கவனிச்சுட்டே வாங்க. ஜெபம் நல்லது, உணவை போல. ஆனால் அது கிரியை என்று வேதம் நமக்கு அடையாளப்படுத்தவே இல்லை. கிரியை என்பது நீ புறப்பட்டு போய் வேலை செய்வதைத்தான் கிரியை என்று பைபிள் கற்றுத் தருகிறது. அல்லேலூயா. அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆண்டவர் வந்து நல்லா கவனிங்க. ஒருத்தன் பிசாசு பிடிச்சிருந்தான், கரெக்டா? அப்போ விடுதலை சுகமாகி எல்லாம் வாராங்க. பன்றிகளுக்குள்ள பிசாசு போயிட்டு எல்லா பனியும் கடலை விழுந்து செத்து போச்சு. ஊர்க்காரன் போன வந்துட்டான். வந்து என்ன கேட்டாங்க? நடந்த சம்பவங்கள் எல்லாம் விவரமாய் அவர்களுக்கு சொன்னாங்க. சொன்ன பிறகு அந்த ஊர்க்காரங்களாம் என்ன சொன்னாங்களா ஆண்டவரை பார்த்து? ஆண்டவரே, எங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவர்கள் என்ன செஞ்சாங்க? வேண்டிக் கொண்டார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுதா? ஏசப்பா, தயவு செய்து எங்க வீட்டை விட்டு வெளியில போருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அயோக்கிய கூட்டம். அல்லேலூயா. ஒருத்தன் சுகமாய் இருக்கிறான், விடுதலை ஆகியிருக்கிறான், வஸ்திரம் தரித்து மாற்றப்பட்டு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அதை குறித்து அவங்களுக்கு சந்தோஷம் வரல. பண்ணி எங்களுக்கு செத்து போச்சு. அப்பதான் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். இனிமேல் இந்த பயலுக்கு கூட இருக்கக்கூடாது. இந்த ஊர்ல வாழ்ந்தா நான் மனுஷனே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். யாரு? அந்த வஸ்திரம் தரித்த பிசாசு பிடிச்ச அவன் விடுதலையானவன் சொல்றான், இந்த பய ஊரை நான் காலை வைக்க மாட்டேன்டா. ஆண்டவரே, நான் உம்மோடு வந்துடுறேன்ப்பா, இந்த ஊரில் இருக்கல அப்படின்னு மடம் பிடிக்கான். நல்லா கவனிங்க. ஆண்டோட இரக்கத்தை கவனிச்சு பாருங்க. என்ன சொன்னாரு?
நீ வான்னு சொல்லலை, நீ போ, உன் ஜனத்திற்கும் உன் வீட்டாருக்கும் போய் உனக்கு தேவன் எதை செய்தாரோ அதை நீ சொல்லு. நான் நுழைய முடியல, நீ நுழை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த அன்பை கவனித்து பாருங்கள். தன்னை வேண்டாம் என்று சொன்னார்கள், உதறி போட்டார்கள், ஊரை விட்டு வெளியே போறோம் என்று சொன்னார்கள். வானத்திலிருந்து அக்கினி ஆண்டவர் இறக்கவில்லை, மாறாக தன்னுடைய அந்த அன்பின் சீசன், புதிய சீசன், அப்பொழுதுதான் மாற்றப்பட்டிருக்கிறான். அந்த இளம் சீசனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் சொல்லு. ஹல்லேலூயா. 3 வருஷம் பைபிள் காலேஜ் போனா சொன்னாரு, சொல்லலை. வேதாகம கல்லூரி போவது நான் எதிரி கிடையாது. நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன். வேதாகம கல்லூரியில் நான் போதித்து கொண்டிருக்கிறேன். பல சப்ஜெக்டுகள் பல ஊரில் நான் பேசியிருக்கிறேன். நான் அதற்கு எதிரி சொல்ல வரல. ஆனால் என்ன ஆண்டவர் கற்றுத்தருகிறார், இந்த அன்பை போய் சொல்வதிலே என்ன தயக்கம்? இதைத்தான் ஆண்டவர் கிரியை என்று சொல்லுகிறார். ஜெபம் என்பது உணவை போல, கிரியை என்பது நீங்கள் போய் செயல்படுத்த வேண்டிய, அதைத்தான் வேதம் சொல்லுது, அதை தான் கற்றுத்தருகிறது. நீங்க எங்க பைபிள் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். சரி, இப்போ நம்ம அப்படி வெளிப்படுத்த விசேஷத்துக்கு வந்துடுவோம். நல்லா கவனிங்க. அங்க என்ன சொன்னார் ஆண்டவர்? அந்த சபையை பார்த்து சொன்ன, கிரியையில அறிந்திருக்கிறேன், உன்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா. என்ன குறை அப்படின்னு சொன்னா, பீலையாமின் உபதேசம் உன்னிடத்தில் காணப்படுகிறது அப்படின்னு சொன்னார். அது என்ன பீலையாமின் உபதேசம்? 2 விஷயத்தில் ஆண்டவர் சொன்னார். ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதும், அடுத்தது வேசித்தனம் பண்ணுவதற்கும் இடம் அளித்த, சொல்லி கொடுத்த அந்த பீலையாமின் உபதேசம் உன்கிட்ட உன் சபைக்குள்ள இருக்குடான்னார். பெர்கமு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார். சொல்றது புரியுதா? ஆண்டவர் ஏதோ ஒரு உபதேசத்தை ஆண்டவர் மேலோட்டமாக சொல்லவில்லை. தெளிவாக பீலையாம் என்கிற ஒரு மனிதன் அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்த ஒரு உபதேசம் சபையின் காலத்தில் இருக்கிறது என்பதை ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நேரம் இல்லை, ரொம்ப நேரம் நான் அதெல்லாம் விளக்க விரும்பல. ஆனால் அது என்னங்கிறது உங்களுக்கு லேசாக டச் பண்ணிட்டு, இந்த பீலையாம் உபதேசம் என்ன என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம், இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி, நீங்கள் நல்லா கவனிங்க. எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். சொன்னாரா? உங்களை அழைத்து கொண்டு வந்தேன்னு சொன்னார். ஒரு நல்ல தேசத்தை தருவேன்னு சொன்னார். அந்த தேசத்துக்கு பேர் என்னது? கானான். பாலும் தேனும். அது என்னங்க பாலும் தேனும் ஒரு தேசம்? சொல்லுங்க. செழிப்பு அடையாளம். என்ன அழகா சொன்னாங்க, செழிப்புக்கு அடையாளம். அது என்ன செழிப்பு? ஜனங்க நல்லா கவனிங்க. அந்த விளைச்சலின் விளைவினால் மாடு நல்ல புல்லை மேய்ந்து படுத்து இருக்கிற பொழுது மடியிலே பாலை கறக்காமலேயே பால் சுரந்து ஓடுமாம். இல்லையா? சொல்றது புரியுதா? இங்க இழுக்க என்ன வர மாட்டேங்கி, பால் வர மாட்டேங்கி. 1/2 லிட்டர் 1 லிட்டர் நாட்டு மாடு எவ்வளோ கறக்கு? இப்போ இதுதான் ஜெசி மாடு வர போய் தான் நமக்கு பாலும் குடிக்க கிடைச்சிருக்கு, இல்லைன்னா அதுவும் கிடையாது. சரி, தேன் என்னது? தேன் செழிப்பின் மிகுதி. வண்டுகள் தேன் கூட்டை எல்லா இடங்களிலும் கெட்டப்பட்டு தேன் ஒழுகி கொண்டிருக்கிறதான ஒரு அற்புதமான ஒரு தேசம். கற்பனைக்கு எட்டாத ஒரு நிலையிலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேசத்துக்கு நேரம் ஆண்டவர் கூட்டிக்கிட்டு வராரு. அப்போ வர்ற வழியில் ஒரு பிரச்சனை உண்டாயிட்டு, எல்லா நாடுகளும் கடந்து வருகிற போது அங்கே பாலாக என்று சொல்லக்கூடிய மோவாபின் சமவெளியில் அவர்கள் பாளையம் பெறுகின்ற போது அந்த ராஜா என்ன நினைச்சானா, இவர்கள் என்னை அழித்து விடுவார்கள். நல்லா கவனிங்க. இவர்கள் அழிக்க வரல, அவங்க இவன் தவறா ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் நினைச்சு, இவங்கெல்லாம் வந்து எங்களை கொன்றுவாங்க, அதனால நான் என்ன செய்யணும், இவனை நான் கொல்லணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு அந்த பாலாக ராஜா. அப்ப அவர் என்ன பண்ணாராம், பீலையாம் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி கம் தீர்க்கதரிசி, மந்திரவாதி கம் தீர்க்கதரிசி. அது என்னங்க அவரை தீர்க்கதரிசின்னு சொல்றீங்க? அப்படியா? பைபிள் அப்படி இருக்குதா? இருக்குது. பீலையாம் என்கிற தீர்க்கதரிசிங்கிற வார்த்தையே பைபிள் இருக்குது. இன்னொரு செய்தி இருக்குது. he is in good contact with God. கர்த்தர் வந்து பீலையாம பார்த்து சொன்னார், டேய் உன்கிட்ட தங்கி இருந்தவன் யார் என்று ஒரு கான்வர்சேஷனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அவன்கிட்ட இருந்தது. சொல்ல புரியுதா? புரியலையா? கலந்துரையாடக்கூடிய உறவை அந்த பீலையாம் தீர்க்கதரிசி கர்த்தரோடு கூட வைத்திருந்தான். பைபிள் அப்படிதான் எழுதி இருக்குது. உன்கிட்ட வந்திருக்கான் அவளை யாரா அப்படின்னு கர்த்தர் யார்கிட்ட பேசுறாரு? பீலையாம்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. அவன் யாருங்க? தீர்க்கதரிசி. அப்படித்தான் பைபிள் சொல்லுது.
அப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்ததான அந்த தீர்க்கதரிசி அந்த பாலாகுங்கிற ராஜா கூட்டிட்டு வரான், இந்த ஜனத்தை நீ சபிக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? இந்த ஜனத்தை சபிக்கணும். சரியா? அப்படின்னு கூட்டிட்டு வந்து இப்ப சில வசந்த வாசிப்போம். என்னாகமத்தின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 22, 25 சீக்கிரமா. என்னாகமம் 22, 25 வேகமா திருப்பிக் கொள்ளுங்க, நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு. இல்லம்மா, 22வது அதிகாரம் 25 அதானா வாசிங்க. கழுதை கர்த்தருடைய அப்ப நான் தப்பு பண்ணிட்டேன். சரி, என்னாகமம் 23, 20 இருப்புங்க. என்னாகமம் 23, 20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. ரைட். சபிக்கும்படி வந்ததான அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். அதுதான் கான்செப்ட். எதுக்காக சபிக்கணும்? துட்டு வாங்கிட்டேன். என்ன வாங்கிட்டேன்? துட்டு வாங்கிட்டேன். இப்ப பிரச்சனை என்னதான்? நல்ல தீர்க்கதரிசி தாங்க, கடவுளோடு கூட உறவுல இருப்பாரு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, காசு பிரச்சனை ஆகி போச்சு. பாலாக என்பவன் நெஞ்சிட்டான், ரூபாயை கொடுத்து மண்டையை கழுவிட்டான். இப்ப கழுவிட்ட உடனே இப்ப என்ன செய்ய? துட்டை வாங்கியாச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. சரி வந்து தொலைன்னு சொல்லிட்டு வந்து எல்லா பலிகளும் செலுத்தி இவன் அவர்களை சபிக்கும்படி முயற்சி செய்கிற பொழுது ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தினார். நான் ஆசீர்வதிக்கவே கட்டளை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை என்ன செய்ய முடியல? சபிக்க முடியல. இதுதான் உங்களுக்கு எனக்கும் உள்ளது, புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற போது அமலேக்கின் ஒரு கூட்டம் இருந்து, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அமலேக்கின் இருந்தான், அவனும் வழிமறித்தான். அமலேக்கு வழிமறித்தான். இப்போ வேதம் சொல்லுகிறது, சவுல் என்கிற ராஜா ஆட்சிக்கு வந்த போது ஆண்டவர் சொன்னாரு, சவுல் ராஜா சாமுவேல் மூலமா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த அமலேக்கியர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புறப்பட்டு வந்தான் பாத்தியா, அப்படி வருகிற பொழுது அவனை தடை செய்தார்கள், அதை என் மனதிலே நான் வைத்திருக்கிறேன். யாருங்க சொன்னது? கர்த்தர். தேவன் சொன்னார், என் ஜனம் பரலோகம் என்கிற அந்த உன்னத பாதையில் நடக்கிற போது அதை தடை செய்கிற எவனையும் எவளையும் யாரையும் எந்த அரசாங்கத்தையும் கர்த்தர் மனதிலே வைத்திருக்கிறார். உற்சாகமா சொல்லுவோம் அல்லேலூயா. தேவன் சாதாரணமானவர் அல்ல. ஐயா, நான் ஜெபத்திற்கு வருகிறேன், கர்த்தரை பின்பற்றுகிறேன், என்னால் முடியவில்லை, என்னை எதிர்க்கிறவர்கள் ஏராளம் உண்டு, என் குடும்பத்தார் எதிர்க்கிறார்கள், அண்டை வீட்டார் எதிர்க்கிறார்கள், இந்த ஊரார் என்னை எதிர்க்கிறார்கள், எவரும் எதிர்த்து போகட்டும், நாம் அறிந்திருக்கிற ஒரு செய்தி, கர்த்தர் அவைகளை மனதில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை பல வருஷம் ஆயிட்டு, இஸ்ரவேல் ஜனம் மறந்துட்டான், கர்த்தர் மறக்கல. வழியிலே மறித்த அந்த செய்கையை என் மனதில் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற யாரையும் எவரையும் தேவன் எங்க வச்சிருப்பாரு? தன் மனதிலே வைத்திருக்கிறார். என்னை கேட்பதற்கு ஆட்கள் இல்லை, என்னை அடித்து போட்டாலும் என்னை எதிர்த்தாலும் இங்க கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. ஐயா, உண்மைதான். ஆனால் என் தேவனுக்கு மறைவானவைகள் ஒன்றுமில்லை. ஆண்டவர் தான் சொன்னார், நான் என் மனசுல வச்சிருக்கேன்டா, நீ பாரு என்ன பண்றேன் பாரு. அப்படியாக ஆண்டவர் தன் ஜனத்தை நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். என்னாகும் 23, 20, 21 வாசிங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம் இது. யாக்கோபில் அவர் என்ன செய்யறது இல்ல? அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ரைட், போதும். நல்லா கவனிங்க. அவனை சபிக்கும்படியாக பாலாக் கூட்டி கொண்டு வந்த போது ஆண்டவர் அழகாய் சொன்னார் பாருங்க. பாலாகே, எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனை எனக்கு செவிகொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரமும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அல்லேலூயா. என் ஜனத்தை நான் என்னதான் செய்ய போறேன்? அவனை சபிக்க முடியாதுங்க. ஏன்? அவர்கள் தேவனால் வழி நடத்தப்படுகிறவர்கள். அல்லேலூயா. தேவனால் கரம் பிடித்து நடத்தப்படுகிற ஒரு கூட்டம், பார்ப்பதற்கு அற்பமான ஒரு கூட்டம். அவன் போய் பார்க்கறானா,
கூடாரம் கூடாரமா இருக்குது. மலைகளின் மேல் ஏறி நிற்கிறான். நல்லா கவனிங்க. மலையில ஏறி பார்க்கறான். பார்த்தா டென்ட் கொட்டாய். நம்ம ஊர்ல புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே என்ன இருக்குது, நரிக்குறவன் உட்காந்துருக்கான் டென்ட் போட்டு. யாராவது சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவீங்க? தலை கொடுமை ஐயா, இவனுங்கெல்லாம் கொண்டு ஓராம இங்கே போட வேண்டியதுன்னு அப்படிதானே சொல்லுவோம். டென்ட் கொட்டாய். வெயில் அடிச்சா வேகும், குளிர் அடிச்சா குளிர். இதுக்கு பேர் டென்ட். இதுதான் டென்ட். இப்போ நம்ம வீடு எப்படி இருக்குது? வெயில் அடித்தாலும் உள்ள கூலிங்காக இருக்கும், மழை பெஞ்சாலும் உள்ள நனையாது. அதானே வீடு. டென்ட் கோட்டையில் தங்கி இருக்கிறான். மிக சாதாரண இடம். அவன் போய் பார்க்கிறான், டென்ட் கோட்டையில் குடியிருக்கானவளா? ஆண்டவர் கண்களை துறக்கிறார். இப்பொழுது பீலையாம் சொல்லுகிறான், இதோ அழகா இருக்கிறது, இஸ்ரவேலின் வாசஸ்தலங்கள் எத்தனை அழகானவைகள். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதாமா? அவைகள் எத்தனை அழகானவைகள், பார்ப்பதற்கு அற்பமானவைகள் தான். இஸ்ரவேலின் கூடாரங்கள் சகிக்க மாட்டவைகள் தான். ஆனால் ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறாரா? சொல்லுங்க. அழகானவைகள். உன் கூடாரம் அழகானவைகள். காரணம் என்ன தெரியுமா? அந்த கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. படிக்கிற பாடம் அவ்வளவுதான். நான் விசேஷமானவன் அல்ல, என் வீடு விசேஷமானதல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிறவரால் என் வீடு விசேஷமானது. அல்லேலூயா. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுக்கு தெரியல, சாதாரண கூடாரம் பரவி போகிற ஒரு ஆறை போல இருக்கிறது. வாக்கியங்களை எடுத்துரைக்கிறான். அந்த பாலாகராஜா அரண்டு போய் விடுகிறான். என்னடா இவங்க, இந்த ஜனம் சாதாரண ஜனம் அல்ல. அல்லேலூயா. இவங்க யாரு? அசாதாரணமான ஜனம். எத்தனை பேருக்கு இந்த உண்மை புரிய ஆரம்பிச்சிருக்கு? நல்லா கரங்களை சேர்த்து காண்பீங்க. அல்லேலூயா. நாம ஒரு சாதாரண இஸ்ரவேல்னு சொன்னா அவங்களுக்கு மட்டும் பொருந்தாது. நாம யாரு? ஆவிக்குரிய, சத்தமா சொல்லுங்க, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம தான் உண்மையான யூதர்கள். ஆவிக்குரிய வகையில வாழ்கிறவங்க தான் உண்மையான தேவனுக்கு. அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா அந்த ஜனத்தை கைட் பண்ணிட்டு வராரு. அவர் என்ன சொன்னாராம்? பொய் சொல்ல மனிதன் அல்ல. பாருங்க 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாய் கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. என்ன இருக்குதுமா? சத்தமா சொல்லுங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் யாருக்குள்ள இருக்குது? அவங்களுக்குள்ளே. நமக்குள்ளேயா? நமக்குள்ளேயும் இருக்குது. ராஜாவின் ஜெயகம்பீரம். அல்லேலூயா. ராஜாவின் ஜெயகம்பீரம் உள்ளவங்க ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நாளும் கலங்கிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையை இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், அப்படி ஒன்றும் ஜெயகம்பீரம் தெரியல ஐயா. நானே புலம்பல் தான் அதிகமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஜெயகம்பீரத்துக்கு நான் எங்க போக? அப்படியா? உங்களுக்கு சில ஒரு ரகசியம் நம்ம கடைசியில் முடிக்கும் போது நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க, ஆஹா உண்மையிலே ஜெயகம்பீரம் எங்கே தான் இருக்குது? எனக்குள்ள தான் இருக்குது. அல்லேலூயா. சரி, ஜெயகம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கு. அடுத்து வாசிங்க. தேவன் 22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ரைட். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உனக்கு விரோதமா இல்ல, மந்திரவாதம் இல்லை, குறி சொல்கிறது இல்லை. எவன் எத்தனை கூட்டமா வந்தாலும் உன்னை ஒருவரும் தொடுவதில்லை. அல்லேலூயா. கரங்களை சேர்த்து காண்பீங்க. அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுகிறது இல்லை. இதெல்லாம் நீங்க கவனிச்சு கொள்ளணும். அப்போ நான் பாவப்பட்ட ஜனம் நீங்க என்ன சொல்லக்கூடாது. நம்ம ஊர்ல ஒரு மோசமான ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை தெரியுமா? நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவா? நான் ஒரு சாதாரண விசுவாசிங்க. எப்படி? நான் ஒரு சாதாரண விசுவாசி. விசுவாசின்னு சொல்லலாங்க. அது என்னங்க சாதாரண விசுவாசி? தோசையில் என்ன உண்டு? சாதா தோசை, ஸ்பெஷல் தோசை, மசால் தோசை, இதெல்லாம் உண்டு. விசுவாசியில் என்னங்க சாதா விசுவாசி, ஸ்பெஷல் விசுவாசி அப்படி இருக்கா? விசுவாசின்னு சொன்னாலே அவன் அசாதாரணமானவன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம எப்போ படிக்க போகிறோம்?
இதெல்லாம் நம்ம எப்போ தெரிந்து கொள்ள போகிறோம்? இதெல்லாம் எங்கே இருக்குது? வேதத்துக்குள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் யார் என்பதை நீங்கள் வேதத்தின் வாயிலாக கண்டுபிடிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் அசாதாரணமானவர்கள், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல், உங்களுக்கு எதிராக எதுவும் நடக்காது என்று வேதம் கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம படித்தாதான் நம்முடைய நட ஜெய கம்பீரமெல்லாம் மாறும். நம்முடைய நட தலை கீழே தொங்காது. இப்போ நீங்கள் பொதுவாக ஒருத்தர் போய் சுவிசேஷம் அறிவிக்க போகிறீங்க, என்ன சொல்ல போகிறோம்? ஏசு நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்கிறது? வேலை இல்லைன்னா உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லுவோம். என்னத்தையோ ஒன்று சொல்லுவோம். திருப்பி கேள்வி கேட்டால் துண்டை காணும் துணியை காணுன்னு கிளம்பி வந்துடுவோம். டிராக்ட்ஸை கொடுப்போம். டிராக்ட்ஸை எப்படி சொல்லி கொடுப்போம்? ஏசு நேசிக்கிறான்னு சொல்லி டிராக்ட்ஸை போட்டு அவன் திருப்புறதுக்குள்ளே நம்ம மறைஞ்சிருவோம். அவன் திருப்புறது ஒருத்தரிங்கான கடவுள் வந்து கொடுத்துட்டு போனாரா? அப்படிதான். நம்ம நோட்டீஸ் கொடுக்கறதுக்கும் சத்யா ஏஜென்சிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. அவன் வருவான், நோட்டீஸ் 100 நோட்டீஸ் கொடுக்கணும். அவன் சத்யா நோட்டீஸ் எப்பா இந்த ஆஃபர் போட்டிருக்கான் ஒன்று சொல்லி என்னைக்காவது பேசியிருக்கானா? சத்யா நோட்டீஸ் கொடுத்தவன் என்னைக்காவது பேசியிருக்கானா? பேச மாட்டான். ஏன்? அவன் சம்பளத்துக்கு வேலை பார்க்காங்க. ஆனால் நோட்டீஸை கொடுக்குற டிராக்ட்ஸை கொடுக்குற நாம எப்படி இருப்போம் தெரியுமா? அவனோட வேகமாக செயல்படுவோம். அவனாவது 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணும். நமக்கு அந்த சோழியே கிடையாது, மறைஞ்சிருவோம். எப்படி விளங்கும்? காரணம் என்ன? அந்த டிராக்ஸ் யாரோ அடிச்சாங்க, யாரோ செலவு பண்ணாங்க, நம்ம கையில் கிடச்சிச்சு. இந்தாயா டிராக்ஸ். நான் ஊழியத்துக்கு கோயில்பட்டில் போகும்போது டிராக்ஸ் எடுத்துகிட்டு போகவே மாட்டேன், வெறும் பைபிள் தான். ஏன்? கொடுத்த டிராக்ஸ்லாம் கீழே தானே கிடக்கும். 100 டிராக்ஸ் கொடுப்போம், 90 டிராக்ஸ் கீழே கிடக்கும். அள்ளிட்டு வந்துடலாம். 3 டிராக்ஸ் அள்ளிட்டு வந்துடலாம். நம்ம கணக்கு 150 டிராக்ஸ் கொடுத்துட்டோம், 1000 டிராக்ஸ் கொடுத்தாச்சு, ஒன்றும் கீழே கிடக்கும். அவ்வளோ எதுக்கு? கணக்குக்கு. 3 டிராக்ஸை கொடுத்துட்டோன்னு சொல்றதுக்கா? டிராக்ஸை கொடுக்கறது நல்லது. நமக்கு என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இவங்க சில வீட்டில் என்ன செய்வாங்க, பூட்டினா வீட்டில் என்ன செய்வாங்க, டிராக்ஸை சொருக்கி வச்சுட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பைக்குக்குள்ள டேங்க் கவரை தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. என்னடா அவன் பாப்பானா, அதை திறப்பானா, வாசிப்பானா, இயேசுவே நீர் தான் தெய்வம்னு சொல்லிடுவான். நமக்கு நினைப்பு நெய்யா இது. இப்படி நம்ம டிராக்ஸை கொடுத்து மாட்டினவர்கள் அதிகம் பேர். டிராக்ஸை கொடுத்தான்னு சொல்லி மதம் மாற்றான்னு சொல்லி நம்ம மேலே கேஸை போட்டான். கரெக்டா? அப்படின்னா அங்கே என்ன செய்யறது? ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? நல்ல வாயை கொடுத்துருக்காரு. கரெக்டா? என்ன கொடுத்துருக்காரு சொல்லுங்க? வாய். வாய் நமக்கு இருந்த மாதிரி வாய் யாருக்கு இருக்கு? அப்போ இந்த வாயை வைத்து ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்காரு, நீங்க உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை டிராக்ஸா பிரிண்ட் போட்டு கொடுடா அப்படியே சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அறிவிக்க சொன்னாருங்க. எப்படி அறிவிக்க? வாயை திறந்து அறிவிப்பா. நாம சொல்றது இல்லை, ஆண்டவர் சொன்னது கேட்கறதே கிடையாது. அவர் அறிவிக்க சொல்லியிருக்க, நம்ம டிராக்ஸ் எழுதி கொண்டு நீட்டிட்டுல போயிடும். எப்படி அவங்க கேட்பான்? அப்போ சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்ம சொல்லணும். ஐயோ நான் வேற எங்கேயோ போயிட்டேன், சரி பரவாயில்ல, நீங்க சுவிசேஷத்தை அறிவிங்க, வார்த்தைகளை சொல்லுங்க, ஏசு எப்படி நீங்க பேசுங்க. யாராவது விரும்பினாங்கன்னா அதுக்கு பிறகு பிரதர் கூடுதல் செய்தி இந்த டிராக்ஸ்ல இருக்குது, இந்த படிங்கன்னு சொன்னா அழகா வாங்கி படிப்பான். அவனே வெறி கொண்டு நிற்பான். அவன்கிட்ட போய் டிராக்ஸ் நீட்டிங்கன்னா கிழிச்சு போட்டு மூஞ்சி எரிஞ்சிருவான். இன்னைக்கு பைபிளை கொண்டு போய் நீட்டுறாங்க ஐயா. அது என்ன மாதிரி புரியுமா அவனுக்கு? நமக்கே பைபிள் புரியாது. உண்மைதானே? நமக்கே வேதம் ரொம்ப தகடுத்துவம் தான். என்னத்தையோ முக்கியத்தைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட கூட பைபிள் நீட்டுறது, புதிய ஏற்பாடு படி. அவன் என்ன செய்வான்? அந்த மேன்மை தெரியும். இந்த பைபிள்லாம் என்ன? அவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வசனம் படிக்கணும்னு விரும்புகிறான் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இங்கே கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எடுத்தோன்னே நீட்டக்கூடாது. ஏன்? யாரோ துட்டு கொடுத்தது, நம்ம காசு கொடுக்கல. கரெக்டா? நம்ம காசு கொடுத்தா நமக்கு வலிக்க போகுது. யாரோ ஒருத்தன் கொடுத்த காசுக்கு நம்ம வாடி நீட்ட வேண்டியது, பேப்பரை தூக்கி போட வேண்டியதான், பைபிளை தூக்கி கொடுக்க வேண்டியது. ஏன்? நான் செலவழிக்கலையே, துட்டு நான் செலவழிக்க மாட்டேன். நமக்கு கொடுத்தா 10 கேள்வி கேட்போம், அதுக்கப்புறம் கடைசியாக பைபிளை கொடுப்போம். கரெக்டா? அப்படி செய்யாதீங்க. அன்பா வாய் நிறைய பேசுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு முறை இருக்கு. ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. ஏசப்பா எப்படிப்பட்டவர், என்ன செஞ்சிருக்காரு, உங்களுக்காய் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு நீங்கள் சொல்லி பாருங்க. அதன் பிறகு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் ஒரு டிராக்ட்ஸ் கொடுங்க. நல்லா தொடர்ந்து வந்தான்னா ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எடுத்துன நீட்டாதீர்கள், அது தவறு. சரியா? சரி, இப்போ நம்ம அந்த சப்ஜெக்ட்குள்ள போயிடுவோம். இப்போ ஆண்டவர் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்படி நல்லா கவனிங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு நீங்க நல்லா கவனிக்கணும். அவன் சபிக்க முடியல, பீலையாமால சபிக்க முடியல, பீலையாமால அவங்களை வீழ்த்த முடியல. அப்போ பார்த்தான் பாருங்க, ஒரு ஐடியா போட்டான். அந்த பாலாக ராஜாட்ட போய் ஒன்று சொன்னான், ஐயா இவனை சபிக்க முடியாது, இவனை வீழ்த்த முடியாது, இவனை தோற்கடிக்க முடியாது. ராஜாவின் ஜெய கம்பீரம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுடையவனா இருக்கிறான். இவன் வீடு அழகாய் தெரிகிறது, கர்த்தர் பார்வையிலே விசேஷமான வீடு இவனுக்கு இருக்குது, கூடார வீடு அழகாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு போனானா, போற போக்கில் நீ உன் பெண்களை இந்த ஜனத்துக்குள்ளே அனுப்பு. அல்லேலூயா. பாலாகுக்கு என்ன தெரியுமா போதிச்சிட்டான்? உன் பெண்களை, வாலிப பிள்ளைகளை அந்த ஜனத்தின் நடுவில் அனுப்பு. அங்கே என்ன நடக்கும்? கோயில் பண்டிகை என்று அந்த ஜனத்தை கூப்பிடு, சாப்பிடறதுக்கு அவன் வருவான். இங்க கெடா வெட்டி பொங்க வச்சு பூசர் வச்சு அவனை எல்லாம் கூப்பிடுங்க, வந்து சாப்பிடுவான். அதன் பிறகு நீ அல்ல கர்த்தர் அவனை தண்டிப்பார் என்று ஒரு உபதேசத்தை நுழைத்து விட்டு போனான். அல்லேலூயா. இதைத்தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அழகாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறாராம்? ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக்கு என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ரைட், போதும். ஆவியானவர் தெளிவெழுதிட்டார். பிலேயாம் என்ன போதிச்சான் அப்படிங்கிறது எழுதிச்சாரு. என்ன பண்ணிட்டான்? இங்க ஜனங்கள் உள்ள போனாங்க, பெண்கள் உள்ள போனாங்க. அவர்கள் எல்லாம் குடமுழுக்கு விழாக்கு அழைச்சாங்க. என்ன விழாக்கு? வாங்க, எங்க மதத்திலேயே நல்ல விழா இருக்குது, நாங்களும் நல்லா கொண்டாடுவோம், வாங்க சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டான். அங்க போய் நம்மால் என்ன செஞ்சுட்டான்? கறிச்சோரை பார்த்த உடனே லப லப லபன் வாய் ஊறிச்சு. சிக்கனு மட்டனு என்னென்ன உண்டோ நல்லா அழகாக வச்சிருக்காங்க, போட்டு கடாக்கறி விருந்துன்னு சொன்னோன்னு உட்காந்துட்டான். சோத்தை பார்த்தவொடனே நம்மால் உட்காந்துட்டான், சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் தவறுகள் நடக்க ஆரம்பித்தது. இதெல்லாம் நடந்து ஏறத்தாழ கம்ப்ளீட்டாக தேவனுக்கு எதிரான பாவத்தை, விக்கிரக அந்த வழிபாட்டு பாவமும் வேசித்தனமும் இணைந்து கொண்டது. கர்த்தர் அவர்கள் நடுவிலே வாதைகளை அனுப்பினார். சொல்லுங்கம்மா, என்ன அனுப்பினாரு? வாதைகளை அனுப்பினார். கர்த்தர் வாதைகளை அனுப்பிட்டார். ஏறத்தாழ ஒரே நாளிலே 21,000 பேர் மடிந்து போனார்கள். எத்தனை பேர் மடிஞ்சாங்க? ஒரே நாள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வாதையினால் மரித்து போய் விட்டார்கள். என்ன நடந்துச்சு? தப்பு என்ன? உபதேசம். பீலையாம் என்கிறவன் வந்து மிக அழகாக 2 செய்திகளை சொல்லிவிட்டு போயிட்டான். இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன பிரதர், நம்ம சபையில் அப்படிலாம் யாரும் சொல்றது இல்லைங்களே, நம்ம எல்லாம் ஸ்ட்ராங்கான விசுவாசியாச்சே, இந்த பீலையாம் உபதேசம் எங்கய்யா எங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கு? நாம் கேட்கத்தானே செய்கிறோம். இப்போ பாருங்க, இருக்கா இல்லையா? சரி, நீங்கள் கண்டுபிடிச்சிருவோம். பீலையான் உபதேசம் இருக்கா இல்லையா? இப்போ சொல்லுங்க, பயப்படாமல் சொல்லுங்க, காசு கேட்க மாட்டேன். பீலையாமின் உபதேசம் சபையில் இருக்கா இல்லையா? ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. 2 அமைதியாக இருந்தால் எப்படி எடுத்துக்கிறது? மௌனம் சம்மத அறிகுறியா? ரைட்டு. இப்போ இல்லைன்னு உங்களுக்கு தோணுது, கரெக்டாக? இப்போ பாருங்க. சரி, இப்போ நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். இந்த பீலையாமின் உபதேசம் என்பது சபைக்குள்ளே எப்படி வந்திருக்குன்னு சொன்னால், அவர்கள் அவங்களோட நோக்கம் என்ன? கானான் தேசத்திற்கு போவது, எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போவது. இந்த கானான் தேசத்துக்கு போகிற அந்த கூட்டத்தை நிறுத்தி இந்த உலக மக்களோடு கூட இணைத்து தாங்கள் பரதேசிகள் என்கிற சிந்தனையை மாற்றுகிற எந்த உபதேசமும் பீலையாமின் உபதேசம். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஐயா, கிருபையின் உபதேசம், செழிப்பின் உபதேசம், இதெல்லாம் ஏன் நாம எதிர்க்கிறோம்? இந்த உலகத்தின் மேன்மைகளை பெரியவைகளாய் காண்பித்து, இந்த உலகத்தின் காரியத்தை நமக்கு பிரம்மாண்டமாக காண்பித்து, நமக்கு நம்மை அறியாமலேயே ஒரு வேலையை செய்கிறார்கள். நான் பரதேசி என்கிற சிந்தையை என்னை விட்டு
நீக்குகிற ஒரு உபதேசம். ஹல்லேலூயா. இப்போ இந்த உபதேசம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? மறைமுகமா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பரலோகத்தை நோக்கி போகிற இந்த பயணத்தை தடுக்கிற எந்த உபதேசமா இருக்கட்டும், அது வீடாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த உபதேசத்துக்கு பின்னணியில் இருப்பது பீலையாமின் ஆவியே. அல்லேலூயா. ஆவியானவர் அப்படி சொல்லி தர மாட்டாருங்க. ஆவியானவர் என்ன செய்வார்? வசனம் சொல்லுது, அவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டிச்சு உணர்த்துவார். இன்றைக்கு கண்டிப்பு எங்கே? இன்னைக்கு அப்படி கண்டிக்கிறவங்களை ஏற்பதில்லை, சபையை அங்கீகரிப்பதில்லை. பாவத்தை சுட்டி காட்டுகிறவர்கள் இன்றைக்கு புறம்பாக்கப்படுகிறார்கள். வேடிக்கை காட்டுகிறவன் இன்றைக்கு கிறிஸ்தவ தலைமையில் இருக்கிறான். கேள்வி கேட்காத மௌனிகள் இன்றைக்கு திருச்சபை தலைவர்களாக இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அதை விரும்பாத ஒரு தேவன். இன்றைக்கு சபைக்குள்ளே கள்ளத்தனமாய் நுழைந்து விட்டான். பல பல உபதேசங்கள், திருத்துவத்தை மறுக்கிற உபதேசங்கள், கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுக்கிறவர்கள், வெகோவா விட்னஸ், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை எத்தனை அமைப்புகள் வருகிறது. வேதத்தை தவறு என்று போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி என்னை மதிமயங்கி வைக்கிற இந்த உலகம்தான் பெரியது என்று காண்பிக்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒன்று நான் சொல்லி முடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. யாக்கோபு அற்புதமான ஒரு தேவ மனிதன். புறப்பட்டு போறான். சின்ன வயசுலே காசு சம்பாதிக்க நிறைய ஆசை, பெரிய ஆளான் மாறணும் ஆசை. நல்ல சந்தர்ப்பம், அண்ணன் மாறான். தண்ணி குறா, சாப்பாடு குறா. சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தான், கூளை தருகிறேன். சாதாரண ஒரு பசிக்கு சந்தர்ப்பம் பார்த்து சேஷ்ட புத்திரத்தை பிடுங்கினவன் யாக்கோபு. நல்லா கவனிங்க. யாக்கோபின் நிலை அப்படித்தான். ஒரு நாள் வந்தது, ஈசாக்கு கண்ணு தெரியாம இருந்தாரு. நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டு என்ன போட்டாரு? தடவிலாம் பார்த்துட்டு உடம்பெல்லாம் தடவி பார்த்தாரு. ஈசாக்கு கண்ணு தெரியல, எல்லாம் போச்சு. வஸ்திரத்தை மோந்து பார்க்குறான். என் மூத்த மகன் வஸ்திரம் ஏசாவின் வஸ்திரம் தான். சத்தம் யாக்கோபின் சத்தம், உடம்பு ஏசா. எல்லாம் தடவி பார்க்க. இருந்தாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். மறைமுகமா எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். எல்லாம் பெற்றுக்கொண்டு போச்சு. மாமனை ஏமாத்தினான். மாமனை அதனால என்ன சொன்னாங்க? நமக்கு பைபிளில் தெரியும். உன் பேர் என்னன்னு கேட்டப்போ என்ன சொன்ன? ஈசாக்கிட்ட. யாக்கோபு சொன்னா என் பேரு ஏசா. நான் யாக்கோபுல ஏசா. இப்படி எல்லாம் சொல்லி சம்பாரிச்சிட்டான். ரெண்டு பரிவாரம் சேர்ந்தாச்சு. ஒத்த பொண்டாட்டி தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. பொண்டாட்டி, மனைவி, துணைவி, வேலைக்காரி, இப்படி டஜனா கையில் வச்சுக்கிட்டான். என்னென்ன வேணுமோ ஆடு மாடு எல்லாம் கையில் இருந்துச்சு. ரெண்டு பரிவாரம். இப்போ அண்ணாச்சி புறப்பட்டு எங்கே வராரு? காணான நோய்க்கு டொண்டாயிங்கன்னு ஒட்டகமாக புறப்பட்டு வருது. ஆனால் மனசுக்குள்ள ஒரே ஒரு பயம் இருக்குது. என்ன இருக்குது? அண்ணன் ஒரு அண்ணன் இருக்கிறான். என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியல. நடுங்கிக் கொண்டே வந்தான். இப்பொழுது யாக்கோபு தனித்திருந்தான். அல்லேலூயா. பின்பு அவன் தனித்திருந்தான். யாப்போக்கு என்றும் நதிக்கு முன்பாக இரண்டு பிரிவுகளை பிரித்துவிட்டு தனித்திருக்கிறான். தேவன் அவனை சந்திக்க திட்டமிட்டார். அல்லேலூயா. இப்பொழுது அவன் போராட ஆரம்பித்தானா. என்ன போராடினானா? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். யாக்கோபே, ரெண்டு பரிவாரம் உனக்கு பின்னாடி இருக்குடா. ரெண்டு பரிவாரம் ஆசீர்வாதங்கள், ஒட்டகங்கள் கணக்கில்லை, ஆடு மாடுகளுக்கு கணக்கில்லை, பிள்ளை செல்வம், மனைவி செல்வம், உனக்கு என்னடா குறைவு? இப்பொழுது யாக்கோபு புரிந்து கொண்டான், இவைகள் அல்ல, இவைகளை தாண்டி ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவனே, நீர் இதை ஆசீர்வதியும். அல்லேலூயா. இதை கண்டுபிடிக்க எத்தனை வருஷம் ஆச்சு? வயசாகி போச்சு. இந்த உலகத்தின் மேன்மைகள், ஐஸ்வர்யங்கள், இந்த சம்பாத்தியம் எல்லாம் ஒண்ணு இல்லடா. இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள். அழியாத ஒரு ஆசீர்வாதம் என் தேவனே நீர் என்னோடு இருப்பதுதான். அல்லேலூயா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சுங்க. அதன் பிறகு நல்லா கவனிங்க. அடுத்து வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நான் உன்னை ஆசீர்வதிச்சேன், நான் போக விடுறா அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்க, ஆமாம் நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டாம், நான் முடிக்க போகிறேன். உங்கள் பேர் என்னன்னு கேட்டான். கரெக்டா? ஆண்டவரே உங்கள் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டான். யாக்கோபு என்ன சொன்னா? உங்கள் பேர் என்ன கேட்டான். நீங்கள் நல்லா பாருங்கள், பைபிள் ஆண்டவர் சொல்லுவார், என் பேரை நீ ஏன் கேட்பானேன் இருக்கு. அப்படிதான் பைபிள் இருக்கு. யாக்கோபே
நான் என் பேரை கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு பணம் பொருள் தானே இருக்கு. நான் உன்னை ஆசீர்வாதம் தானே கேட்டேன், உன்னை நான் ஆசீர்வதிச்சிட்டேன். என் பேர் உனக்கு தேவையில்லை, கேட்டா விட்டு அப்படின்ட்டாரு. என் பேரை கேட்பானேன். யார் ஒருவர் பணமும் பொருளும் எல்லாம் ஆசீர்வாதத்தை மட்டுமே விரும்புகிறவர்களை தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. என் பேர் வேணான்ட்டார். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்ப வேண்டாம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் தான் யாக்கோபு முதலாய் தெரிந்து கொள்கிறான். அவன் முதலாய் தன் வீட்டை திரும்பி பார்க்கிறான். அந்த வீட்டிற்குள், தன் வீட்டிற்குள் தேவன் அருவருக்கிற விக்கிரக ஆராதனை வீட்டுக்குள் இருந்தது. இதுவரை அதை பார்க்கல. அப்பதான் அவன் சொன்னான், யாக்கோபு தன் குடும்பத்தை திரும்பி பார்த்து சொன்னான், நீங்கள் உங்களை சுத்திகரியுங்கள், வஸ்திரங்களை மாற்றுங்கள். அல்லேலூயா. அது வரைக்கும் அவனுக்கு தெரியலங்க. ஓடிக்கிட்டே இருந்தான். தான் உண்டுன்னு போய்க்கிட்டு பிள்ளைய பார்த்தான், குடும்பத்தை பார்த்தான். சுத்திகரிக்க வேண்டிய நிலையில் இவைகளெல்லாம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான் யாக்கோபு. தன்னை சுத்திகரிக்க சொன்னான். இப்பொழுது சுத்திகரிப்பு வீட்டிலே நடக்கிறது. கர்வாலி மரத்தின் கீழே எல்லா தேவையில்லாதவைகள் புதைக்கப்பட்டன. அடுத்த 2 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவனாய கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. யாக்கோபு கூப்பிடல, யாக்கோபு கொண்டாடல. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ என் பேரை கேட்டில யாக்கோபு, நீ என் பேரை கேட்டில. இப்ப நான் சொல்றேன் பாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஐ ஆம் எல் ஷடாய். அல்லேலூயா. எப்போ தன்னை வெளிப்படுத்தினாரு? தன்னை சுத்திகரித்து, தன்னை சீர்படுத்தி, தன்னை தயார்படுத்தின பிறகு யாக்கோபு அறிந்து கொண்டான், இந்த உலகத்தின் மேன்மைகள் அல்ல, இந்த உலகத்தின் மேன்மைகள் என்னை என்ன உண்டாக்கிறோம், என்னை நான் அந்நியன் என்பதை மறந்துவிடும், என்னை நான் பரதேசி என்கிற சிந்தனை என்னை விட்டு எடுத்துவிடும். அந்த உபதேசத்துக்கு பெயர் தான் பீலையாமின் உபதேசம். அந்த உபதேசத்திலிருந்து யாக்கோபு விடுதலை பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேன்மைகளை தாண்டி, இந்த மேன்மைகள் எல்லாவற்றையும் தாண்டி வேறு கர்த்தரோடு நான் இணைய வேண்டும் என்று தன்னை சுத்திகரித்து கொண்ட போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார், வெளிப்பட்டார். தன்னை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இதுதான் பீலையாமின் உபதேசம். இந்த உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு சபையில் இருக்கிறார்கள் என்பதை ஆவியானவர் யோவானுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சொல்லி முடிச்சாரு, அதிலிருந்து நீ மனம் திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரம் மனம் திரும்புங்கிற வார்த்தை யாருக்கு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பிரஜாதிகளுக்கு. மனம் திரும்புன்னு சொன்னாலும் எனக்கு இல்லைங்க, அது தட் இஸ் ஃபார் அதர்ஸ். இப்படி அல்ல. ஆண்டவர் சபையை பார்த்து சொன்ன வார்த்தை மனம் திரும்பு, ரிப்பண்ட், சிந்தனையை மாற்றிக்கோ, வருகை சமீபம், நீ புறப்பட்டு போகிற இடம், நீ செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளம் இருக்கிறது. கடைசி காலம் உட்காருவதற்கு அல்ல, ஜெபத்திலே மட்டுமல்ல, ஜெபத்தை தாண்டி ஒரு கிரியை நான் உங்களுக்கு சொன்னேன். ஜெபத்தை தாண்டி நாம் புறப்பட்டு போகிற அவசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அடுத்த நிலைக்கு நாம் போவோம். இந்த தேசம், இந்த பட்டணம் சுதந்திரமாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல, எல்லாம் எழுந்து நில்லுங்க. ஜெபத்துக்கு நான் கொடுத்துக்க போறேன், ஊழியர்களை கொடுக்க போறேன். அதற்கு முன்பாக ஒரே ஒரு செய்தி. நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, தேவனுக்கென்று உங்கள் இருதயத்தை நேராக்குகிற போது, நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிற போது, தேவன் உங்களுக்கான கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஈசாக்கு, ஆபிரகாம் மோரியா மலையின் மேல் ஏறிக்கொண்டிருந்தார்கள். கர்த்தர் நடத்தின அந்த பாதையிலே நடந்து கொண்டிருந்தார்கள். தேவ சித்தம் செய்வதற்கு புறப்பட்டு போனார்கள். அது காடா இருக்கலாம், மலையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். புறப்படுகிற போது உச்சிக்கு போனார்கள். பலிக்கான மிருகம் தெரியலன்னு நினைத்தார். ஆனால் அவர்கள் அறியாத நிலையில் அந்த பிரச்சனைக்கான தீர்வை மலையின் பின்புறத்திலிருந்து ஆண்டவர் ஏற பண்ணினார். ஒரு ஆட்டை, ஒரு கெடாவை ஏற பண்ணி கொண்டே இருந்தார். ஆபிரகாம் ஏற ஏற கர்த்தர் வழியில் நடக்க நடக்க அவனுக்கு அறியாத வழியில் ஒரு கதவு திறக்கப்பட்டு கொண்டே இருந்தது.
ஆண்டவர் தன் கரத்தை நீட்டி கிரியை செய்து கொண்டிருந்தார். அவன் அறிந்து கொள்ளவில்லை, நான் தேவ சித்தம் செய்கிறேன் என்று மாத்திரம் நினைத்து கொண்டிருந்தான். இந்த பிரச்சனைக்கு தீர்வு வருமா வராதா என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் அறியாத நிலையில் அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது இதோ முட்செடியில் மாட்டிக்கொண்டிருந்த ஒரு கெடா மிருகத்தை அவன் கண்டான். ஒரு தீர்வை அவன் பார்த்தான். அந்த பிள்ளை கேட்டது, ஈசாக்கு கேட்டான், அப்பா பலி மிருகம் இல்லையே, நான் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்ட பொழுது, யெகோவா ஈரே, அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். சகோதரனே சகோதரி, கண்களை மூடுங்கள், கண்களை மூடுங்கள். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் என்ன செய்ய போறேன்னு திகையாதீங்க. யெகோவா ஈரே, நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன். என்ன நடக்கும் அவர் பார்த்து கொள்ள போறாரு. அவர் என்ன செய்ய முடியும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் முடிந்து போனது. அவர் பார்த்து கொள்வார். சகோதரிகள் அறிந்து கொள்ளல, மார்த்தாள் மரியாள் அறிந்து கொள்ளல. உன் சகோதரன் எழுந்திருப்பான் என்று சொன்னபோது, ஆம், உலகத்தின் முடிவு காலத்தில் என் சகோதரன் எழுந்திருப்பான் என்று சொன்னார்கள். 4 நாளைக்கு பிறகு எழுப்ப போவதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நாம் நம்புகிறோம், கர்த்தர் செய்வார். மலையை பிளந்தது உண்மைதாங்க, செங்கடலை பிளந்தது உண்மைதான். ஆனா உங்க வாழ்க்கையில் இருக்கிற செங்கடலை பிழைப்பாரா என்று கேட்டால் நம்மில் அநேகருக்கு சந்தேகமாக இருக்கிறது. இன்னைக்கு மனம் திரும்புவோம், இன்னைக்கு ஒப்பு கொடுங்க உங்களை தேவ சமூகத்தை அர்ப்பணிங்க. உலகத்தின் மேன்மைகளை நோக்கி நான் ஓடினது போதும். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. நமக்கென்று ஒரு தேசம், நல்ல தேசம் இருக்கிறது. கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை வேதம் படம் பிடித்து காட்டுகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னிலே வாழ வேண்டும். அந்த அன்பை நான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் வாய்களை திறந்து சொல்லணும். ஒப்பு கொடுங்கம்மா, ஒப்பு கொடுத்து பாருங்க. உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், மேன்மைகள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்களாம். இவைகள் எல்லாம் it shall be added to you. உங்களுக்கு தேவையானதை அவர் கொடுப்பதற்கு அவர் அறிந்திருக்கிறார். கடவுள் மறுப்பவனையே, கடவுள் இல்லை என்று சொல்லுவன் மீது கூட மழையையும் வெயிலையும் நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஈரே. தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். அன்பு ஊழியர் மேடைக்கு வருவாங்க. எல்லாரும் ஜெப நிலைமையில இருங்க. எல்லார் கண்களை மூடி. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின ஆண்டவரே நல்ல ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உடைய கிருபைக்கு எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. வந்த ஒவ்வொருவர் மேல் கர்த்தருடைய பிரசன்னம் மூடுவதாக, உயர்த்திருந்த வல்லமை மூடுவதாக, கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக, நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுகிற கரம் ஒவ்வொருவரோடு கூட அசைவாடும்படி செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் மத்தியில் உடைய அன்பை எடுத்து சொன்ன மகனை லட்சங்களை கோடிகளை உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமாம். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரமாகி விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ்.